Warm greetings to all of you. I am Hemalata. Welcome to my channel Empire English. Today's topic is adverbs. What are adverbs? Adverbs are words which describe verbs. Verbs, you know the meaning. Verbs means action words, doing words. தமிழில் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினை சொற்களை பற்றிய அதிக தகவல்களை கொடுக்கக்கூடிய சொற்களுக்கு தான் adverbs அப்படின்னு பேர். They describe verbs, they modify verbs, they give more information about verbs. Example பாருங்க. She sings melodiously. She sings. பாடுகிறாள். அவள் பாடுகிறாள். எவ்வாறு பாடுகிறாள்? Melodiously. Melodiously means sweetly. இனிமையாக பாடுகிறாள். He drives. ஓட்டுறான். He drives carefully. How does he drive? He drives carefully. கவனமாக. இப்போ இந்த melodiously அப்படிங்கிறது it describes the action singing. Similarly, carefully describes the action driving. இப்போ அந்த வினையை பற்றிய தகவல்கள் அந்த தன்மையை குறிக்கின்ற இந்த சொற்களுக்கு தான் என்னென்னு பேர் adverbs அப்படின்னு பேர். verbs மட்டும் இதை டிஸ்கிரைப் பண்ணல, they also describe adjectives and also another adverb and past participle. Examples பாருங்க. She is brilliant. She is extraordinarily brilliant. She is brilliant. Brilliant adjective. Extraordinarily brilliant. ரொம்ப சூப்பர் brilliant அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்கிறது? Extraordinarily. That is adverb. அப்போ இந்த adverb extraordinaryங்கிற adverb எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா brilliant அப்படிங்கிற adjective டிஸ்கிரைப் பண்ணுது. She is beautiful. She is very beautiful. Very, that is also an adverb. இப்போ இந்த adverb adjective டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்த adverb another adverb-ஐயே டிஸ்கிரைப் பண்ணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். She learns 4 languages quickly. கற்றுக்கொள்கிறாள். 4 லாங்குவேஜை வேகமாக வெகு சீக்கிரத்தில் கற்றுக்கொள்கிறாள். She learns 4 languages incredibly quickly. Incredibly, credible அப்படின்னா நம்பக்கூடியது, நம்ப முடிகிறது. Incredibly அப்படின்னா நம்மளால் நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு குயிக்காக வெகு விரைவில் கற்றுக்கொள்கிறாங்கும்போது incredibly அப்படிங்கிற அந்த adverb குயிக்லிங்கிற another adverb-ஐயும் அது டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்து பாருங்கள். The experiment was successfully conducted. கண்டக்டடுங்கிறது பாஸ்ட் பார்ட் சொல்லு, பேசிவ் ஃபார்மில் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தப்பட்டது. எப்படி நடத்தப்பட்டது? வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். அது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா கண்டக்டட் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நீங்கள் படிச்சிருப்பீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அட்வர்ப்ஸ் டிஸ்கிரைப் வேர்ப்ஸ், adjectives, adverbs and also past participle. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது it gives more information about all these things அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? it gives more information about verbs and all these things. அது என்ன, எந்த ஃபீல்டில், வாட் ஆர் த ஃபீல்ட்ஸ் இன் விச் they give more information அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனர், பிளேஸ், டைம். இது ஆக்ஷனுடைய ஆக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் எந்த விதத்தில் நடக்குது, how it happens, manner, place, where it happens, time, when it happens, இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் எங்கே நடக்குது, எப்பொழுது நடக்குது, அண்ட் ஆல்சோ த இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா அது எந்த அளவு அந்த செயல் வலிமையுடன் இருக்குது அப்படிங்கும்போது இன்டென்சிட்டி ஆஃப் த ஆக்ஷன், இன்டென்சிட்டி, அண்ட் ஆல்சோ த ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் how often the particular action happens, takes place. அது மாதிரி how many times, அது மாதிரி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபீல்டுலாம் அட்வர்ப்ஸு அந்த வேர்பை பற்றியோ டிஸ்கிரைப் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ தே டிஸ்கிரைப் த மேனர்ஸ் அண்ட் இன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ, பட் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம். மேனர்ஸ், பிளேஸ், டைம், இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி. இட் ஹேஸ் செவரல் டைப்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வீடியோவில் 3 டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸை தான் பார்க்குறோம். வாட் ஆர் தே? adverbs of manner, adverbs of place, adverbs of time. மூணுத்தை பற்றியும் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, the first one, adverbs of manner. These adverbs tell us
how an action takes place. How, எவ்வாறு இந்த வினை நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த adverbs of manner. இப்போ நம்ம கொடுத்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ், அது ரெண்டுமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் adverbs of manner தான். I will give some more examples so that you can improve your vocabulary regarding the adverbs. She writes. She writes. How does she write? She writes legibly. Legibly அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய வகையில் நல்ல தெளிவாக எழுதுறது. இப்போ legibly is an adverb. Adverb of manner. My mom cooked deliciously. My mom cooked deliciously. Deliciously அப்படின்னா நல்லா சுவையாக சமைக்கிறாங்க. எப்படி சமைக்கிறாங்க? சமைத்தார்கள். எவ்வாறு சமைத்தார்கள்? சுவையாக சமைத்தார்கள். இப்போ deliciously, that is adverb of manner. She speaks fluently. She speaks fluently. சரளமாக பேசுகிறா. She speaks fluently, she speaks wisely, she speaks correctly, she speaks perfectly, she speaks angrily, she speaks rudely, she speaks softly, she speaks happily, she speaks sadly, she speaks bluntly. இந்த மாதிரி வேரியஸ் அட்வர்ப்ஸை நீங்கள் இங்கே இந்த ஸ்பீக்கிங் வரும்போது அது ரிலேட்டடான வேரியஸ் அட்வர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேரியஸ் அட்வர்ப்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். அடுத்து பாருங்க, ஷீ ஸ்பீக்ஸ் இலாக்குவெண்ட்லி. இலாக்குவெண்ட்லினா நல்லா ஸ்கில்ஃபுல்லி அப்படின்னு அர்த்தம், ரொம்ப திறமையாக பேசுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் அட்வர்ப்ஸ் எங்கே வருது அப்படி சொன்னால் நெக்ஸ்ட் டு ஆஃப்டர் வேர்ப்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஷீ ஸ்பீக்ஸ் ஃப்ளூவெண்ட்லி அப்படின்னா ஸ்பீக்ஸ் வேர்புக்கு பக்கத்தில் நீங்கள் அட்வர்பை யூஸ் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் இஃப் யூ ஹேவ் ஆப்ஜெக்ட், ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி அப்படின்னு வந்ததுன்னா இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் போவீங்க. இதுதான் பொசிஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ். ஒன்று வெறும் வேர்ப் மட்டும் இருந்தால் நெக்ஸ்ட் வேர்ப், இல்லை ஆப்ஜெக்ட் இருந்ததுனாக்கா நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அட்வர்ப் ஆஃப் மேனரை நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு அட்வர்ப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். ஹீ ஸ்பென்ஸ். எப்படி சொல்ல பண்ணுறா? ஹீ ஸ்பென்ஸ் லேவிஷ்லி. ரொம்ப அளவுக்கு அதிகமாக அதெல்லாம் ஃப்ரீலி ஜெனரஸ்லி செலவு பண்ணுறாங்க போது ஹீ ஸ்பென்ஸ் லேவிஷ்லி. ஹீ ஸ்பென்ஸ் எக்ஸ்ட்ராவேகன்ட்லி. எக்ஸ்ட்ராவேகன்ட்லினாக்கா என்ன அர்த்தம்? வேஸ்டிங் மணி, அன்னெசரி திங்ஸ், ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது. எக்ஸ்ட்ராவேகன்ட்லி இதெல்லாம் நீங்கள் நியூ அட்வர்ப்ஸ், இதெல்லாம் யூ ஹாவ் டு லேர்ன். அது யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் ஜுடிஷியஸ்லி. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் ஒய்ஸ்லி. ஜுடிஷியஸ்லி ஒய்ஸ்லி அப்படின்னா கரெக்டாக, யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். கரெக்டாக நியாயமான முறையில் செலவு பண்ணணும் டயத்தை. அப்படிங்கும்போது யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் ஜுடிஷியஸ்லி. அண்ட் தென் ஷீ ரீட்ஸ். ஷீ ரீட்ஸ் ஒரேஷியஸ்லி. ஒரேஷியஸ்லி அப்படின்னா வெரி கிரீடிலி, அதீத ஆர்வத்தோடு படிக்கிறதா என்ன சொல்கிறது? ஒரேஷியஸ்லி. த டைகர் அட்டாக்டு ஃபெரோஷியஸ்லி. மூர்க்கத்தனமாக அட்டாக் பண்ணுது டைகர். அந்த மூர்க்கத்தனமாக அப்படிங்கும்போது, கொடூரமாக தாக்குது அப்படிங்கும்போது ஃபெரோஷியஸ்லி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எல்லா அட்வர்ப்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெரோஷியஸ்லி, ஒரேஷியஸ்லி, அண்ட் தென் ஒய்ஸ்லி, ஃப்ளூவெண்ட்லி, இது எல்லாத்துலேயும் அட்வர்ப்ஸ்னால் எல்ஒய் அப்படிங்கிற சஃபிக்ஸில் முடியுது. யூஸ்வலாக ஆட்ஜெக்டிவ்ஸோட எல்ஒய் சேர்த்திங்கனாக்கா இந்த ஆட்ஜெக்டிவ்ஸ் வில் பிகம் அட்வர்ப்ஸ். பியூட்டிஃபுல் ஆட்ஜெக்டிவ், அதோட எல்ஒய் சேர்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லி அட்வர்ப். ஒண்டர்ஃபுல் wonderfully, ferocious ferociously, voracious voraciously, wise wisely. அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸோட எல்ஒய் சஃபிக்ஸ் சேர்த்தினா அது அட்வர்ப் ஆகுது. பட் தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் ஆல்சோ. இப்போ ஃப்ரெண்ட்லி, எல்டர்லி, லவ்லி, லைவ்லி, இதில் எல்லாம் எல்ஒய் இருக்குது. பட் தே ஆர் நாட் அட்வர்ப்ஸ், தே ஆர் ஆட்ஜெக்டிவ்ஸ் ஒன்லி. ஷீ இஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷீ இஸ் ஃப்ரெண்ட்லினா அது அட்ஜெக்டிவ் தான். அது ஹீ இஸ் அன் எல்டர்லி பர்சனை ரெஃபர் பண்ணுது. அப்போ எல்டர்லிங்கிறது ஆட்ஜெக்டிவ். இட் இஸ் எ லைவ்லி ப்ரோக்ராம், இட்ஸ் எ லவ்லி பிக்சர். இதெல்லாம் பிக்சர் அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால தீஸ் ஆர் ஆட்ஜெக்டிவ்ஸ் ஒன்லி, நாட் அட்வர்ப்ஸ். புரியுதா? எல்ஒய் வந்ததுனால இதெல்லாம் நம்ம அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அட்வர்ப்ஸில் எல்ஒய் சேர்ந்துருக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்ஒய் இல்லாமலும் சில வேர்ட்ஸ் வரும். தட் இஸ் அட்வர்ப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ஓல்டு மேன் வாக்ஸ் ஸ்லோலி. ஸ்லோலி எல்ஒய் இருக்குதுல, பட் எல்ஒய் இல்லாமலும் அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். கோ ஸ்லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அது அட்வர்ப் தான். அது வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது? வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. கோ ஸ்லோலி அப்படின்னா ஸ்லோ எதை டிஸ்கிரைப் பண்ணுது? கோங்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஸ்லோ இஸ் அன் அட்வர்ப். இந்த ஸ்லோவை ஸ்லோன்னு யூஸ் பண்ணலாம், ஸ்லோலின்னு யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே அட்வர்ப் தான். த கிளாக் இஸ் ரன்னிங் ஸ்லோ. த கிளாக் இஸ் ரன்னிங் ஸ்லோ அப்படின்னா அந்த ஸ்லோ வந்து இங்கே அட்வர்ப் தான்.
த ஓல்டு மேன் வாக்ஸ் ஸ்லோலி அப்படின்னாலும் அது அட்வர்ப். த கிளாக் இஸ் ரன்னிங் ஸ்லோன்னு வந்தாலும் அட்வர்ப். பட் இதுக்கு எப்போ யூஸ் பண்ணணும் ஸ்லோனா? ஆஃப்டர் த வேர்ப்னாக்கா நீங்கள் ஸ்லோ யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்லோலியை ஆஃப்டர் த வேர்பும் யூஸ் பண்ணலாம். அது எம்ஃபசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட்டில் அந்த வேர்புக்கு பிஃபோரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். த ஸ்னைல் ஸ்லோலி மூவ்ஸ், த ஓல்டு மேன் ஸ்லோலி வாக்ஸ். அந்த மாதிரி ஸ்லோலி வந்து வேர்புக்கு பிஃபோரும் வரும். ஆனால் அந்த ஸ்லோங்கிறது எப்போவுமே ஆஃப்டர் வேர்பு தான் வரும். மாதிரி ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட்டில் வந்து எல்வை கிடையாது, பட் அது அட்வர்ப் தான் அது. ஆனால் இப்போ ஸ்லோலின்னு கூட யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டில் எல்வை சேர்க்கவே முடியாது. ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட் தான், அது அட்வர்ப்லேயும் அது ஃபாஸ்ட் தான் வரும், அதில் எல்வை சேராது. புரியுதுங்களா? அது மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்குது. தே ஹாவ் த சேம் ஃபார்ம் ஆஸ் தேர் அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ஸ். தே லுக் த சேம் ஆஸ் இன் தேர் அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ஸ். எதெல்லாம் இப்போ பார்த்தோம் நம்ம, ஸ்லோ, ஃபாஸ்ட் அட்வர்பு. அதே வந்து அது எப்படி அட்ஜெக்டிவ் ஃபார்ம்லேயும் எப்படி இருக்குது? ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம், அப்போ அது அட்ஜெக்டிவாகவும் வருது. அட்ஜெக்டிவில் ஃபாஸ்ட் இருந்ததுன்னா அட்வர்ப்லேயும் அது என்ன ஃபாஸ்ட்டாக தான் வருது. அதே மாதிரி லேட் நியூஸ், லேட் கமர், அப்போ அந்த இடத்துல அது அட்ஜெக்டிவாக தான் லேட் இருக்குது. இதுவே வந்து ஷீ கேம் லேட் அப்படின்னா என்னென்னா அட்வர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அட்ஜெக்டிவ் ஃபார்ம் அட்வர்ப் ஃபார்ம் போத் ஆர் சேம். அதே மாதிரி ஹார்டு adjective, he is a hard worker அப்படின்னாக்கா அங்கே adjectiveாக இருக்குது. he works hard அப்படின்னா அங்கே adverbாக இருக்குது. இந்த மாதிரி they have the same form both in adjective as well as adverb அப்படின்னா such adverbs are called flat adverbs. புரியுதா? adjective ஃபார்மும் adverb ஃபார்மும் சேமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வர்ற adverbs என்ன சொல்லுவோம்? எல்வோ இல்லாமல் அப்படி வந்ததுன்னா அந்த adverbs என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அதாவது adjective ஃபார்மும் adverb ஃபார்மும் சேமாக இருக்கணும். அப்படி வர்ற adverbsை flat adverbs அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let's move on to the next type, adverbs of place. Adverbs of place give more information about the place where the actions are taking place. எந்த இடத்தில் வினை நிகழ்கிறது அப்படிங்கிறத பற்றி அதிக தகவலை கொடுக்கக்கூடியது தான் இந்த adverbs of place. எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ கோ தேர் எங்கே போனோம்? அங்கே போங்க அப்படின்னு கேட்கும்போது யூ கோ தேர், இடத்த காட்டுறங்க. தேருங்கிறது adverb of place. கம் யூ ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்கிறோம். கம் ஹியர், எங்கே வரணும்? இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் இஸ் ஆல்சோ adverb of place. இந்த தேர் ஹியர் ரெண்டும் ஆஃப்டர் வேர்பு போடுவோம். பட் இது ரெண்டை மட்டும் பிஃபோர் வேர்பு கூட நம்ம போட்டு இதை எழுதலாம். தேர் கோஸ் யுவர் ஃப்ரெண்ட், அங்கே போகிறாங்களா உங்கள் ஃப்ரெண்டு. ஹியர் கம்ஸ் யுவர் டேட், அந்த மாதிரி ஃப்ரண்ட் பொசிஷன்லேயும் இங்கே போட்டு எழுதலாம், பிகினிங்லேயும் போட்டு எழுதலாம். பட் எல்லா வேர்ப்ஸையும் அந்த மாதிரி அட்வர்ப்ஸ் பிளேஸாக போட முடியாது. பட் இது ரெண்டும் அது மாதிரி போட்டு எழுதலாம். அடுத்தது பாருங்கள், யூ ப்ளீஸ் கோ அவுட் adverb of place, எங்கே போகணும்? வெளியே போகணும். ப்ளீஸ் கெட் இன், உள்ளே வாங்க அப்படிங்கும்போது இன் adverb of place. The children are playing outside is an adverb. They are waiting inside the hall, inside. You will be allowed inside only if you have ID card. inside என்னது? அதுவும் வந்து ஒரு adverb of place தான். She went upstairs, மேலே போகிறது, மாடி மேலே ஏறுது. She went upstairs. He went downstairs. downstairs adverb of place. They are adverbs of place. And then she lives nearby, again adverb of place. He is living beside the beach, beside adverb of place. இது இல்லாமல் இன்னும் எப்படிலாம் சொல்லலாம், அன்ஸ்பெசிஃபைடு adverbsம் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக பிளேஸை சொல்லாமல் சொல்கிறது. இப்போ ஹி வென்ட் டு சென்னை அப்படின்னாக்கா நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், எங்கே போனார்? சென்னைக்கு போனார். பிளேஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ இந்த சம்வேர், எனிவேர், எவ்ரிவேர், நோவேர், இது வந்து ஜென்ரலாக சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதையும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அதனால் இதெல்லாம் என்ன ஆகும்? இன்டெஃபினட் adverbs of place. எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ கேன் see this bird crow everywhere in our country. எவ்ரிவேர், எங்கே வேணால் பார்க்கலாம். யூ கேன் see this bird crow anywhere in our country. எந்த இடத்துல வேணால் நம்ம பார்க்கலாம். எவ்ரிவேர் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எனிவேர் எங்கே வேணால் பார்க்கலாம்.
யூ கேன் see a perfect person nowhere. எங்கேயுமே பார்க்க முடியாது. பர்ஃபெக்டான மனுஷரை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஐ kept my key somewhere. நான் என்னுடைய கீயை எங்கேயோ வச்சுட்டேன் அப்படிங்கும்போது somewhere. இப்போ இது இல்லாமல் என்னன்னாக்கா adverbs of, all these are examples for adverbs of place. அப்போ அந்த adverbs வந்து மோர் இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுங்கும்போது ரிகார்டிங் பிளேஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மோர் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அந்த வேர்பை பற்றி. அதனால் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்டு adverbs of place. Next is adverbs of time. These adverbs tell you when the actions are taking place. இந்த செயல்கள் எப்பொழுது, when, எப்பொழுது நடைபெறுகின்றன தெரிவிக்கிறது adverbs of time. அவராக இருக்கலாம், வீக்காக இருக்கலாம், மந்த்தாக இருக்கலாம், இயராக இருக்கலாம், அப்புறம் தற்பொழுது இல்லை பின்பு, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் என்னது adverbs of time. She came, வந்தா. She came yesterday, எப்போ வந்தா? She came yesterday. எஸ்டர்டேங்கிறது டைமை குறிக்குது, நேற்று வந்தால் அப்படின்னு. இப்போ yesterday இஸ் an adverb of time. இந்த எஸ்டர்டேங்கிறத ஆஃப்டர் வேர்பும் போட்டு எழுதலாம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக எம்ஃபசைஸ் பண்ணி சொன்னால் ஃப்ரண்ட்லேயும் போட்டு எழுதலாம். yesterday she came அப்படின்னு இதை சொல்லலாம். I will come tomorrow. tomorrow adverb of time. I will tell you later. நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னா later adverb of time. She came earlier. சீக்கிரமே வந்துட்டாங்க போது அந்த ஏர்லியருங்கிறது adverb of time. They are learning English now. Now that is adverb. இந்த now வந்து அந்த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் போட்டு எழுதலாம். Now they are learning English அப்படின்னு கூட சொல்லலாம். அது they reached the station 2 hours ago. Ago adverb of time. They went to the station 1 hour before. Before is also adverb of time. And then he passed the exam last year. Last year adverb of time. The exam starts at 10 a.m. 10 a.m. adverb of time. Marriage is on Friday. On Friday adverb of time. Her marriage is in August. August, that is also adverb of time. Her marriage is in 2026. In 2026 year, that is also adverb of time. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்பொழுது வினை நிகழ்கிறதுங்கிறத தெரியக்கூடிய அந்த சொற்கள்லாம் என்னது adverb of time. Okay students, I hope you have understood this topic clearly. Listen here viewers, if you have only one adverb you can use. இப்போ பார்த்தோம் எக்ஸாம்பிள் adverb of manner அப்படின்னா it will come after verb. ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஆஃப்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். இப்போ இஃப் யூ ஹாவ் மோர் தென் ஒன் adverb, இப்போ adverb of placeம் இருக்குது ஒரு சென்டென்ஸில், adverb of time இருக்குது அப்படின்னா எது which should come first அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to place the adverb of place first, then only adverb of time. For example, he went to Chennai yesterday. He went yesterday to Chennai அப்படி வராது. He went to Chennai. ஃபஸ்ட்டு எது வருதுனாக்கா adverb of place, அதுக்கப்புறம் தான் adverb of time வருது. He went to Chennai yesterday. இப்போ ரெண்டு adverb இந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு place, அடுத்தது time. If you have 3 adverbs, manner, place, time எல்லாம் இருந்ததுனாக்கா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். எம்பிடி ஈனா மேனஸை குறிக்கும், பினாக்கா பிளேஸை குறிக்கும், டீனா டைமை குறிக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். She sang sweetly in the marriage hall yesterday. She sang sweetly in the marriage hall yesterday. Sweetly adverb, place அடுத்தது இந்த மேரேஜ் ஹால், அடுத்தது தான் என்னது டைம் வருது yesterday அப்படின்னு. அப்போ 3 adverbs வந்ததுன்னா ஒரு சென்டென்ஸில் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக எம்பிடி ஃபஸ்ட்டு adverb of manner, then adverb of place, and then adverb of time. We have seen only 3 types. The remaining 2 types, that is adverbs of degree and adverbs of frequency, we'll see in the next video. Thank you very much for watching this video. If you find this video useful, you share with your friends who are really interested in learning English. Meet in the next video. Bye.